மகளை குறித்து நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் என்னால் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில், ஏன்னா நான் கண்ணீரோடு நிற்கும் போது நீங்கள் தான் எனக்கு மனவாளன், நீங்கள் தான் என் பிள்ளைகளுக்கு தகப்பன்னு சொல்லி 11 வருஷம் ஆகுது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நிறைவாக்கி குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையான நிறைவாக்கி நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. நம்ம அர்ப்பணிக்கிறது நம்முடைய கடமை, ஆளுகை செய்ய வேண்டியது கர்த்தர். ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம் ஒரு பாடல் பாடி நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை கட்டி பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். இது நம்ம பலவீனத்தோடு இருக்கலாம். எனக்கெல்லாம் அநேக பலவீனம் உண்டு. என்னோட சாட்சியெல்லாம் கேட்டால் ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஏன்னா
ஒரு மரண படுக்கையில இருந்து, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து கர்த்தர் என்னுடைய ஜீவனை பாதுகாத்தாரு. நான் நிறைய நேரத்தில் நினைச்சிருக்கேன், என் கணவர் எடுத்துக்கிறதுக்கு பதில் நான் அப்பவே மறைச்சு போயிருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை என் கணவர் இருந்திருந்தாங்கன்னா, நான் இல்லாம போயிருந்தேன்னா இன்னைக்கு இன்னொரு திருமணம் பண்ணி இன்னைக்கு ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் கிருபையா நல்ல ஒரு தாயா என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய கிஃப்டா என்ன வச்சிருக்காங்க. அதே போல எனக்கும் 2 பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுத்துருக்காங்க. 2 பிள்ளையை நான் அவ்வளோ சொல்லுவேன். ஏன்னா நிறைய நேரத்தில் பிள்ளைலாம் எப்படி இல்லாமோ இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக குடும்ப காரியத்தை எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம பேசும்போதும் ஒரு ப்ரேயர்ல இருந்தோம்னா, அம்மா உன் கான்சன்ட்ரேட்லாம் அங்கே தான் இருக்கணும், மற்றது நான் இப்போ பேசுறதுலாம் யோசிக்க கூடாது. எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு பிள்ளைகள் கற்றுறது கிருபையினால நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், ஒப்பு கொடுத்துடணும். ஒவ்வொரு நாள் நம்ம பிள்ளைகளா இருக்கலாம், பலவீனம் வரும்போதெல்லாம் பிள்ளைகள் தலையில கை வச்சு ஜெபம் பண்றது, தினம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் என் பக்கத்துல இருந்தாங்கன்னா தலையில கை வச்சு ஜெபம் பண்றது, சாப்பாடு கொடுக்கும் போதா தண்ணி கொடுக்கும் போதா ஜெபிச்சுதான் நான் கொடுப்பேன். கொடுக்கறதுனாலதான் ஒவ்வொரு நாளும் இது வரைக்கும் நிறைய பலவீனம் உண்டு, சோர்வு உண்டு. ஆனாலும் கூட கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய பலத்தான இடை பெற்றார். நீங்களும் அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்னா நமக்குள்ள இருக்கிற பலவீனம், அவிசுவாசம், சோர்வு எல்லாம் மாறும். அவிசுவாசத்தோடு ஜெபிச்சா பதில் கிடைக்குமா? கிடைக்குமா? இல்லை. நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட ஒரு காரியம் கேட்குறாங்க, மாட்டேன்னு சொல்லுவோமா? கொஞ்ச நாள் கழிச்சாது நான் தரேன்னு சொல்ல முடியும், மாட்டேன்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நம்ம உண்மையா விசுவாசத்தோடு கூப்பிடும் போது பதில் தருவார். இப்படி எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நின்றுக்கலாமா? எழுந்து நின்று ஜெபிக்கலாம். முழங்கால் படிக்கிட்டு முடிஞ்சவங்க முழங்கால் படிச்சுக்கோங்க, முடியாட்டி எழுந்து நின்றுக்கலாம். இந்த நல்ல ஒரு கிராமத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கணும்ப்பா. அன்னால போல நாங்கள் ஜெபிக்கணும், யாக்கோபை போல ஜெபிக்கணும், தானியேலை போல நாங்கள் ஜெபிக்கணும்ப்பா. எத்தனை கிருபையாய் அப்பா அந்த 3 பேரை அக்கினி சூளத்துல தூக்கி போடும்போது கூட 4வது நபராய் கர்த்தர் வந்தார்ல. இந்த நாள்லையும் நம்ம ஒரு சிலரும் இருக்கலாம், ஆனா நம்ம கூட ஒரு தூதன் கண்டிப்பா ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க, நம்ம கூட எல்லாமே இருக்காங்க. நம்ம பாடல் சத்தம், துதி சத்தம், ஜெப சத்தம் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது தேசத்துல மாற்றங்கள் வரும், குடும்பத்துல மாற்றம் வரும், இதுக்கு சுற்றி சமுதாயத்துல திருத்தல்கள் எல்லாம் மாற்றம் வரணும்னா விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். நம்ம அவிசுவாசத்தோட நம்ம ஜெபிக்காதபடி நேரத்தில் அப்படி வலது கரத்தை உயர்த்தி அந்த கிராமத்தை ஒப்பு கொடுப்போமா? மருதடியூர் கிராமத்தை ஒப்பு கொடுப்போம். அது கூட திருநெல்வேலி மாவட்டம், அதோட மாவட்டம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல தான் இருக்கு மருதடியூர் கிராமம். மக்கள் தொகை பார்த்தோம்னா சுமார் 19 லட்சம். அங்க உள்ள கிராமங்கள் 407 இருக்கு, தாலுகாக்கள் 8, கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை 11% இருக்கு. அதனால அந்த கிராமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சோதரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அந்த மருதடியூர் கிராமத்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல நீங்க அந்த கிராமத்தை நீங்க வச்சிருக்கீங்க, நன்றி செலுத்துக்கிறோம். அங்க உள்ள மக்கள் தொகையிலான கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. 8 தாலுகாக்கள் இருக்கு, அங்க இருக்கிற தலைவர்கள் அப்பா, சோதரும் அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஞானத்தை தாங்க, அந்த கிராமமும் உங்களுக்கு சொந்தமாய் மாறட்டும் சொல்லி நான் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சோதரும் தாயின் கருவில உருவாகும் முன்னே எங்களை தெரிஞ்செடுத்த தேவன் இந்த நாள் அந்த கிராமத்தையும் அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவங்களும் உண்மை கண்டு கொள்ளட்டும், உண்மை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளட்டும். அதனால அந்த கிராமத்துல மக்கள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு, பாடுகளோடு, உபத்திரத்தோடு, இன்னைக்கு சமாதானம் இல்லாதபடி இன்னைக்கு அப்பா அநேக காரியங்கள்ல அவங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கூட நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் இயங்குகிறாய் சொல்லி நம்மளை பார்த்து தேவன் கேட்டாரு. இதனால ஏசப்பா அதே தேவன் அந்த கிராமத்திலையும் அவருடைய கருத்தை நீட்டும்படியா ஒரு விஷயம் வலது கருத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அங்க உள்ள அதிகாரிகளுக்கு ஏற்ற ஞானத்தை தாங்கப்பா. அங்க உள்ள பிள்ளைகள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் அப்பா. அங்க இருக்க குட்டிகள் எல்லாம் அவங்க கண்டுகொள்ளட்டும். வாலிபர்களா ஏசப்பா உங்களுக்கு சொந்தமான பிள்ளைகளை மாறட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். அங்கேயும் அநேக கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை மிகவும் குறைவுதான். ஆனாலும் கூட கர்த்தர் கிருபையாய் இன்னும் அநேகரை ரட்சிக்க போறாங்கிற விசுவாசத்தோட வாயில கறந்து ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகல அப்பா. நாங்க உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபை தாங்க. அதனால நீங்க அப்பா ஆளுகை செய்ய போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நீங்க மீத அப்பா காண்கிற தேவன், எங்க கூப்பிடுற கேட்கிற தேவன்ப்பா. கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீங்க சமீபமாய் அவங்க பக்கத்துல இருக்கிறீங்கப்பா. அதனால நம்ம நிறைய காரியத்தை மனுஷன்கிட்ட போய் சொல்லணும், ஆனா எங்க கூடவே இருக்கிற ஏசப்பா நாங்க மறந்துடுவோம்ப்பா.
அதனால அப்படிப்பட்டவர்களை இராதபடி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இந்த சமீபமா இருக்கிறீங்கன்றத அந்த கிராமமா அப்பா அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஜனங்களை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அப்பா அநேக கிறிஸ்தவர்கள் இங்கு எழுதணும்ப்பா, அநேகருக்கு ஏசப்பா அந்த கிராமத்துல ரட்சிக்கப்படணும்ப்பா. உண்மை கண்டுகொள்ளக்கூடிய வாக்கியத்தை கத்த தந்ததற்காக கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா, கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுபவரின் உள்ளத்தை வந்திடுவார். இன்று உண்மையாக தேடுபவரின் உள்ளத்தை வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அப்பா உண்மையை நாங்கள் இந்த நாள்ல அந்த கிராமத்துக்காக உண்மை நோக்கி கூப்பிட்டுருக்கிறோம்ப்பா. கர்த்தர் அந்த கிராமத்துக்கும் நீங்க சமீபமாய் வந்து அந்த கிராமத்தையும் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ரட்சிக்கப்பட கிருபைகளுக்காக கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோம். அடுத்தபடி ஆந்திர மாநிலத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அங்க உள்ள மக்கள் தொகை பார்த்தோம்னா 5.3 கோடி. அங்க இருக்கிற கிராமங்கள் பார்த்தோம்னா 17,206 கிராமங்கள். மாவட்டங்கள் 33. கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை 1.5%. அந்த ஆந்திர மாநிலத்தையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க பக்கத்துல கரங்களை பிடிச்சிக்கலாமா. அதனால சமீபத்திற்கு மாத்திரம் நம்முடைய தேவன் அல்ல, அவர் தூரத்துக்கும் தேவன். இங்க ஜெபிக்கும் போது அங்க இருக்கிற விக்கிரக கட்டுகள் அழிக்கப்படும், அங்க இருக்கிற அப்பா பாவங்கள் அப்பா பாவக்கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். சத்ரு அந்த கிராமத்தை அந்த மாநிலத்தை ரட்சிக்க முடியாதபடி இருக்கிற கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் அப்பா அந்த மாநிலத்துக்கு வெளியேறும் சொல்லி விசுவாசத்தோடு அப்பா ஸ்தோத்திரம் உங்க கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. அங்க இருக்கிற 5.3 கோடி மக்களையும் உங்க கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா அந்த மக்கள் அனைவரும் உங்களுக்கு சொந்தமாய் மாறட்டும். அப்பா அங்கேயும் உங்க ஆவியானவருடைய ஆளுகை கடந்து வரட்டும் சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அங்க இருக்கிற மாவட்டங்கள் 33 மாவட்டத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அங்க இருக்கிற அதிகாரிகள் தலைவர்கள் எல்லாருக்கும் ஏற்ற ஞானத்தை தாங்கப்பா. இந்த நாள்ல அப்பா நாங்க ஜெபிக்கும் போது அந்த ஆந்திர மாநிலங்களை குறிச்சு நாங்க நல்ல செய்திகளை கேட்க அநேக வெற்றிக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லி நாங்க சாட்சிகளை கேட்க கிருபை தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை அதிகரித்து தாங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல அப்பா ஸ்தோத்திரம் எங்கும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அப்பா ஜெபம் பண்ணும்போது கர்த்தரின் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அப்பா எங்களோட மொத்தத்தை கேட்டு நீங்க பதில் தர தேவனா இருக்கிறீங்கப்பா. தேசத்துக்கு சேவகக்காரங்களா இருக்கீங்கப்பா. அதனால தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கும் போது எங்க குடும்பத்துக்கும் எங்க கிராமத்துக்கும் எங்க பட்டணங்களுக்கும் நீங்க சேவகத்தை தருவீங்கன்ற ஒரு விசுவாசம் நாங்க ஜெபிக்கிறோம். அந்த ஆந்திர மாநிலத்தில் உள்ளவங்கள ஒவ்வொருவரும் இங்க ரட்சிக்கப்படுறதுக்காக அங்க இருக்கிற எல்லா பாவ பழக்கவழக்கங்கள்ல இருந்து பிள்ளைகளை விடுவித்ததற்காக அங்க கூட உங்க ஆளுகை கடந்து வந்ததற்காக அப்பா நமக்கு சொந்தமாய் மாறிவிட்டவர்களுக்காக கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா, கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோம். அடுத்த நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்ப்பத்தின் கண்ணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். திருமணத்திற்காக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போமா. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். இதனால அப்படிப்பட்ட சுதந்திரத்திற்காக காத்திருக்க பிள்ளைகள் அநேகம் உண்டு. நான் கூட இப்போ ஒரு 3 மாதமா இந்த டயசிஸ்ல டிஎன்ஏ ஊழியத்துல நான் இணைஞ்சு அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தோன்னா நிறைய வீடுகளில் போய் ஜெபிக்கணும். எங்க பார்த்தாலும் நல்ல உற்சாகமா கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. 7 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் சபை பொறுப்பு கூட செய்யறாங்க. பிள்ளை குடும்பத்துல எல்லாம் கர்ப்பத்திற்கு கணிக்காக காத்திருக்கிறாங்க. ஒரு விஷயம் அப்படியே பார்க்க வரல் தரத்தை உயர்த்தி அப்பா ஒப்பு கொடுப்போமா. அதனால நிறைய பேர் கர்ப்பத்திற்கு கணிக்காக காத்திருக்கிறாங்க. அவங்க கண்ணீர் எவ்வளவா இருக்கும். அதனால நினைத்த தேவன் அவங்களே நினைச்சிருந்தேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் இந்த நாள் அவங்களை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அப்பா அற்புதத்தை செய்கிற தேவன். அதனால ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற தேவன். நம்ம கூட நான் கடந்த முறை வரவங்க சொல்லியிருக்கேன். இந்த கூகுள் மீட்ல நாங்க ஜெபிக்கும் போது 8 வருஷம் குழந்தை இல்லாம ஒரு சகோதரிக்கு கர்த்தர் ரெட்டிப்பான 2 ஆண் குழந்தைகளை கொடுத்தாரு. இதே போல நிறைய சாட்சிகளை எங்களால சொல்ல முடியும். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர். விசுவாசத்தோடு கேட்டா கண்டிப்பா தருவாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவனுக்கு கர்த்தரை உயர்த்தி அப்பா ஸ்தோத்திரம். ஒரு சகோதரியும் பார்த்தோம்னா திருமணம் ஒரு வாரத்துக்கு திருமணம், நாளைக்கு என்கேஜ்மெண்ட் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
அப்புறம் அவருக்கு எனக்கு என்ன தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நீங்க போய் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. வீட்டுல போய் ஜோம் பண்ணிட்டு வந்தோம். இப்ப சொல்றா அழகான ஒரு பெண் குழந்தை ஏசப்படம் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்ல சாட்சி நம்ம கேட்கிறோம். அப்போ இப்போ கேட்கணும்னா கணவர் எப்படின்னா எனக்கு ஏசப்பா நல்ல ஒரு கணவனை நல்ல நேசிக்கிற கணவனை தந்திருக்காங்கன்னு சொல்லி சாட்சி சொல்ற அளவுக்கு நீங்க மட்டும் அன்னைக்கு வராட்டி என் வாழ்க்கையே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றக்கூடிய சாட்சி நம்ம கேட்கிறோம்ல. இந்த நாள் அப்படியே நம்மளை ஒப்பு கொடுப்போமா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க குடும்பங்களை யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கும் நீண்ட நாட்களாய் காத்திருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் ஜீவ விருட்சத்தை தரணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் என்னை ரொம்ப தொடும். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும். ஆனா விரும்புறது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இன்னைக்கு ஆதியாகமத்துல வாசிக்கிறோம்ல, ஜீவ விருட்சத்தை ஏசப்பா இன்னைக்கு அந்த தேசத்தை உருவாக்கும் முன்னாடியே ஜீவ விருட்சத்தை வச்சுட்டாங்க. அந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம காத்திருக்கணும். இன்னைக்கு ஒரு சகோதரி வீட்டுல பார்த்தோம்னா 2 வருஷம் ஆகும்போது திருமணம் ஆயிட்டு நான் கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருக்கேன், ஏற்ற நேரத்தில் எனக்கு தருவாங்க அப்படி சொல்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த கர்ப்பத்தின் கனிக்காக நான் ஏங்குறதுனால என் வாழ்க்கை எப்போ மாறும், என் மாமியார் மாமனார்லாம் என்னை கஷ்டப்படுத்துறாங்க. ஒரு சில குடும்பத்துல சொல்றதை கேட்கிறோம், என்னை விட்டுட்டு வேற திருமணம் பண்ணலாம், செகண்ட் மேரேஜ் என் ஹஸ்பண்டுக்கு பண்ணலாம்னு சொல்லி கூட நிறைய குடும்பத்துல அப்படியெல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இருக்கவே கூடாது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்க கடவுள்னு சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். தனிமையா இருப்பது நல்லதுன்னு சொல்லி தான் ஏற்ற தொழிலை கொடுத்திருக்காங்க. அந்த தொழில் மூலமா கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆனா அவங்க கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்காம அவங்க அவசரப்பட்டு நிறைய முடிவு எடுக்கிறதா நம்ம பாக்குறோம். ஒரு விஷயம் கலந்து கர்த்தர் உயர்த்தி நம்ம ஜெபிப்போமா? தோற்கடிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியா இரு, உன் இதயத்தில் வேண்டுதலையும் அருள் செய்வார்னு சொல்லி நாங்க வேதத்துல வாசிக்கிறோம்ப்பா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் நம்ம எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு அம்மா சொன்னாங்கல்ல, நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால தேவ சமூகத்துல எல்லாத்தையும் எல்லா கஷ்டம் பாடலத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு வெளியில நல்லா ஹாப்பியா ரிலாக்ஸா ஒரு குறைவில்லாம இருக்கிறவங்க மாதிரி நம்மளை ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரு தேவ சாயலை நம்மளை வச்சிருக்கிறாங்க. ஆனா உலகப்பூர்வமா இருக்கிற இடங்களை பார்த்தோம்னா அவங்க இருதயத்துல உள்ளது அப்படியே முகத்துல தெரியும், அகத்து நல்லது முகத்துல தெரியும் சொன்னது போல அப்படியே அவங்க இருதயத்துல உள்ள கஷ்டப்போ ஒரு பாரமோ கஷ்டமோ கடினமோ வந்து அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன் தெரியும். என்னெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி உங்க பிள்ளைங்க படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா கர்த்தர் நடத்துதாரு. அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா எப்படினாலும் சரிதான். தகுதியே நான் எனக்கெல்லாம் காலேஜே தெரியாது. ஆனா என் பிள்ளை இன்னைக்கு என் பையன் 3வது வருஷம் காலேஜ் படிக்கிறான். நான் நினைச்சே பார்த்ததே இல்லை. குழுல வேலை செய்யும்போது லோன் வாங்கியே லோன் வாங்கி தான் படிக்க வச்சேன். ஆனாலும் கூட அது என்னாலும் ஆன காரியம் இல்லை. கர்த்தர் நடத்துதார். இந்த நாள்ல ஒவ்வொருவரும் அப்படி அர்ப்பணிப்போடு திடீர் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம துக்கமாவே இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும்னு சொல்லி ஏசப்பா நமக்கு வாக்கு கொடுத்துருக்காங்கல்ல. இன்னும் துக்கத்தோட இருந்தோம்னா அதுக்கு பதில் கண்டிப்பா வராது. நம்ம தேவ சமூகத்துல அண்ணால குறிச்சு நம்ம பார்க்கும்போது தேவ சமூகத்துல போய் மதுவாக அருந்து குடிச்சவளை போல இருக்கேன்னு சொல்லி கூட அவங்க கேட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் கூட அவ எவ்வளவு ஒரு சமாதானத்தோட போற தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து துக்கமுகமாவே இருக்கல. நல்ல ஒரு சாமுவேலை கொடுத்த தேவன். இந்த நாள்ல அப்படிப்பட்ட தேவன் நம்ம சுற்றி இருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் கர்ப்பத்தின் கணக்காக காத்திருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சாமுவேலை தரப்படுறாங்க. ஒரு விஷயப்பா சோதரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நான் கடந்த மாதத்துல கூட ஒரு வீட்டுல போய் ஜெபிக்கும் போது அந்த சகோதரிக்கு 3 வருஷமா குழந்தை இல்லை. ஜெபிச்சுட்டு ஒரு குட்டி சாமுவேலை ஏசப்பா தந்திருக்கீங்க அப்படின்னு போய் நான் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை ஏசப்பா கொடுத்தாங்க, இவன் பேரே சாமுவேல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதனால கர்த்தர் நம்முடைய ஜெபம் விசுவாசத்தோட அறிக்கை செய்தா கண்டிப்பா பதில் உண்டு. அதே மாதிரி பக்கத்துல இருந்து கரங்களை பிடித்து விசுவாசத்தோடு கர்ப்பத்தின் கனிய அப்பா பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்கப்பா. கர்ப்பம் தரிக்க விடாதபடி தடைகளை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வெளியேறும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற அப்பா எல்லா கிரியைகளுக்கும் எங்க பிள்ளைகளை விலக்கி நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அந்த 2024 அப்பா காத்திருக்கிற பிள்ளைகள்லாம் அந்த வருஷம் கடைசியில கர்த்தர் எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி தந்தாருன்னு சொல்லி நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்ய போகிறீங்க. அதற்கான கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா? கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா? இன்னும் கூட திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எங்க பார்த்தாலும் 30 வயசு 35 வயசு வரைக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆதாமுக்கு ஏற்ற ஏவாள விழா எலும்புல இருந்து எடுத்த தேவன். இதனால எங்கெல்லாம் ஆதாம்களாய் திருமணத்திற்காக தம்பிமாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ, தங்கச்சிமாரெல்லாம் எங்கெல்லாம் ஏவாளாய் காத்திருக்கிறாங்களோ கர்த்தர் அந்த ஆதாமோட ஏவாளை இணைத்தது போல ஆதாமோட ஏவாளை இணைக்கணும், ஏவாளோட ஆதாமை இணைக்கணும். அப்படிப்பட்ட கிருபை உள்ள தேவன் நம்முடைய தேவன். அப்பா திருமணத்திற்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்துல அப்பா திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி தாங்கப்பா. காணாமூர் கல்யாண
எத்தனை அற்புதத்தை செய்த தேவன் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு காணாமூர் கல்யாண வீட்டுல அப்பா நீங்க வந்தது போல அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில இங்க வந்து பிள்ளை ஆசீர்வதிக்கும்படியே நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்பா நீங்க ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை அப்பா இணைத்து அப்பா சோதரன் நீங்க நல்ல ஒரு குடும்பமா இணைக்க போறீங்க. காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலாம் ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். கர்த்தர் செய்து விட்டதற்காக நீங்க நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. இந்த இடத்துல வந்து நாங்க எங்களுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிச்சோம். இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல திருமண காரியத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி தந்தாங்க. வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல நாங்க ஜெபிச்சோம். கர்த்தர் அற்புதத்தை செய்தாங்கன்னு சொல்லி நம்ம சாட்சி சொல்ல போறோம். ஒரு விஷயம் அப்படியே செய்துவிட்ட தேவனுக்கு கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா. இன்னும் கூட பார்த்தோம்னா ஒரு சில குடும்பங்கள்ல பிரிவினைகள் இருக்கு. இன்னைக்கு நல்ல கொஞ்சம் வயசு தான் பார்த்தோம்னா பிள்ளைகள் குடும்பத்துல கணவன் மனைவி ஒரு பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு குடும்பத்துல எல்லாம் பார்த்தோம்னா அவங்க வீட்டுல எல்லாம் அப்படின்னா மாமியார் வந்து மருமகளோட பேசுறது இல்லைன்றனால பிள்ளையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனில நல்ல வேலை தான் பாக்குறாங்க. ஆனா பார்த்தோம்னா தனியா தெரியாம மாமியாருக்கு தெரியாம போய் பார்க்குற அளவுக்கு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகளை பிரிவினையை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகும்படியாக நிர்மூலமாக்கி நம்ம ஜெபிப்போமா. சத்துருவின் இன்னைக்கு கொண்டு வரான், பிரிவினையை கொண்டு வரான். ஆனா கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்காங்கல்ல, இதோ என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி. ஏன்னா உண்மையே நம்பி இருக்கிற மனுஷன் உண்மை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அப்பா அவங்களுக்கு உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன்னு சொன்ன கர்த்தர் இந்த பூர்ண சமாதானத்தை கொடுத்து பிரிஞ்சு கிடக்கிற குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் இணைக்க போவதற்காக கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோம். கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோம். கூடுமே எல்லாம் கூடுமே உன்னாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உன்னாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அதனால எல்லாம் தேவனால் கூடும். கர்த்தர் இந்த 4 காரியத்துக்கும் கர்ப்பத்தின் கனிக்காக, திருமணத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக, பிரிந்த குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கலாம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அற்புத அடையாளங்களை செய்து அதிசயத்தை செய்து கர்த்தர் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்ததற்காக மீண்டும் ஒரு விஷயம் கரங்களை பற்றி நன்றி செலுத்துவோமா. முஸ்லிம்களுக்காக, ஊழியர்களுக்காக, மிஸ்டரி பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அதை போய் தீவிரவாதங்கள் ஒழியணும். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தோம்னா ஒரு சில இடங்கள்ல ஜெபம் நடத்த முடியல. அப்படிப்பட்ட இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிறைய தேசங்கள் இருக்கு. நம்ம தேசத்துல கத்திருக்கிறவே நல்ல பாதுகாப்பா தந்திருக்காங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த RSS சொல்லி அவங்க தீவிர தன்மையை காமிச்சிட்டு ஜெபம் நடத்த விடாதபடிலாம் நிறைய இருப்பாங்க. அந்த கூடுகையெல்லாம் நடத்த முடியாதபடி அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகள் எங்க 2 பேர் 3 பேர் கூடியிருக்கீங்களோ அவங்க மத்தியில கர்த்தர் இருக்கிறார். ஆனா அந்த இடத்துல சத்துரு உள்ள புகுந்து அந்த இடத்துல நல்ல ஒரு மனமாய் அவங்க பாடி ஆராதிக்க முடியாதபடி தடையை கொண்டு வர கிரியைகள்லாம் அழிக்கப்படணும்னு சொல்லி ஜெபிப்போம். மிஸ்டர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்படியே எல்லாம் ஒரு விஷயம் எழுந்து நின்று கொஞ்சம் எழுந்து நின்று நம்ம ஜெபிப்போமா. மிஸ்டர்களை ஒப்பு கொடுத்து பக்கத்துல இருக்க கரங்களை பிடிச்சு நம்ம ஜெபிப்போம். அப்பா சோதரர் நம்ம ஒரு மனமாய் ஜெபிக்கும் போது மிஸ்டர் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவங்களுக்கு கூட ஏசப்பா நல்ல ஆத்ம பாரத்தை கொடுத்துருக்கீங்க. தன்னுடைய ஜீவனையே அர்ப்பணிச்சுதான் அவங்க ஊழியத்துக்கு போயிருக்காங்கப்பா. அதனால அந்த பிள்ளைகள் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில தேவைகள்லாம் சந்திக்க அப்பா சோதரன் அவங்களுக்கு கூட பலவீனத்தோடு இருக்கலாம், ஊழியம் செய்ய முடியாதபடி எதிர்ப்பு இருக்கலாம். ஆனா அது மத்தியில கூட கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற மிஷனரி பிள்ளைகள்லாம் அவங்க கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். சுவிசேஷம் செய்கிறவங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்கல்ல. மலை மேல பிரயாணம், வழித்தடங்கள் இல்லாத இடங்கள்ல பிரயாணம், மேடு பல்லுகள் சரியான காத்தாளர்களும் இருக்காது. அப்படிப்பட்ட இடங்கள்லாம் பிரயாணப்பட்டு எத்தனை கிருமையாய் அர்ப்பணிப்போடு ஊழி செய்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில தேவைகளை சந்திங்க. சரீரத்துக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. வீடித்த ஆயுசத்தை கட்டளையிடுங்கப்பா. அவங்க பிள்ளைகளெல்லாம் நீங்க அப்பா சோதரன் தாயும் தகப்பனமா இருந்து கூடவே இருந்த பிள்ளைகளை வளர்த்து தாங்கப்பா. அதனால அப்படிப்பட்ட கிருமைகளை மிஷனரிகளுக்கு தரப்படுறதுக்காக அவங்க தேவைகளை சந்திக்க போறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அவங்க மிஷனரியோட சாட்சி நம்ம எங்க கேட்டாலும் சொல்லுவாங்க, நீங்க எங்களுக்கு காணிக்க கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும்
ஒரு நிமிஷமாவது எங்களுக்காக ஜெபிங்கன்னு தான் கேட்பாங்க. இதனால நம்ம இங்கே ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, வீட்லையும் போயிட்டு நம்ம தனி ஜெபத்துல மிஸ்டர்களுக்காக மிஸ்டர் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பிள்ளைகளோட தேவைகள் கர்த்தர் நேர்த்தியை நடத்தி ஆசீர்வாதமா ஒரு சாட்சியை நிறுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தந்ததற்காக, மிஸ்டரிகளை ஆசீர்வதித்ததற்காக, தேவைகளை சந்தித்ததற்காக, இன்னும் அப்பா அவங்களோட ஊழிய எண்ணங்களை விரிவாக்கி தந்ததற்காக. நிறைய இடத்துல சபை கட்டுவாங்க, நிறைய இடத்துல சும்மா வீட்டிலே ஆரம்பிச்சு அப்படியே டக்குன்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துல நாங்கள் எத்தனை சபை உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய கிருபை! அப்படிப்பட்ட கிருபை இன்னும் அதிகமா மிஸ்டர்களுக்கு தரணும்னு சொல்லி அப்பா அவங்க கருத்துல ஒப்பு கொடுக்கணும். எங்களோட ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ததற்காக கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோம். அடுத்து பார்த்தோம்னா நிறைய இந்திய தேசத்தில் உள்ள பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இன்னைக்கு மதத்து பேரால இன்னைக்கு எழுதி இருக்கிற எல்லா சத்துருக்கிறையிலும் நிர்மூலமாக்கி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். தீவிரவாத தன்மை ஒளியட்டும்ப்பா, கிறிஸ்தவங்களை ஒடுக்குகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நிர்மூலமாக்கி போகட்டும்ப்பா. நாங்க கூடி ஜெபித்து அநேகரை ரட்சிப்புகளை நடத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. நல்ல வீடுகளை ஜெபிக்கிற எந்தெந்த வீடுகள் எல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு ஆலயமாய் மாறட்டும் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதுக்கு விரோதமா எழுதுகிற எல்லா மதவாத தன்மைகள், எல்லா தீவிரவாத தன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஒன்றுமில்லாமல் போகப்படியே நாங்க ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் உனக்கு விரோதமா எழுதுறாங்களோ அவங்களாம் ஒரு பட்சத்துல வருவாங்கன்னு சொன்னீங்கல்லப்பா. அதனால உங்களுக்கு ஏசப்பாக்கு விரோதமா அப்பா ஜெபிக்க விடாதபடி யாரும் எழுதுறாங்களோ அவங்களும் அப்பா உண்மை கண்டுகொள்ளட்டும். அப்பா அவங்களும் உண்மையை வேதத்தை ஏந்தக்கூடிய கிருபைகளை அவங்களுக்கு தந்து அவங்களுக்கு ரட்சித்து நீங்க வழிநடத்தணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்திய தேசத்துல நல்ல பாதுகாப்பு வேணும்ப்பா. எங்க தேசம் அப்பா ஒரு செழிப்புள்ள தேசம், ஒரு ஆசீர்வாதமுள்ள தேசம்ப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் வாசிக்கிறோம். அதனால அப்பா அந்த இஸ்ரவேல் கடவுளை எங்களை நீங்க ஆசீர்வதித்து நடத்துறது போல இன்னும் அப்பா எங்க தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க, அதிகாரிகளுக்கு ஏற்ற ஞானத்துக்காங்க, நல்ல பாதுகாப்பத்தாங்க, பண ஆசை இல்லாதவர்களை அப்பா அவங்க செயல்படணும்னு சொல்லி உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உண்மையை அவங்க கூட பணியை செய்து முடிச்சு அப்பா அவங்க இருக்கிற அந்த பணி நிறைவு நாட்கள் வரைக்கும் அவங்க உண்மையை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தரப்படுறதுக்காக கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோம். கூட இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளை ஒப்பு கொடுப்போம், நம்ம டயசிஸ்ல ஒப்பு கொடுப்போம். உலக நாடுகளுக்காக அப்படியே வலது கரத்தை உயர்த்தி அப்பா எங்க இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கல்வாரி ரத்தத்தை ஊற்றி நாங்க ஜெபிக்கிறோம். எத்தனை கிருபையாய் அப்பா அர்ப்பணிப்போடு மிஷனரிகள் வந்து ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து உருவாக்குற திருச்சபைப்பா உங்க ஆளுகை கடந்து வரட்டும். அப்பா உங்க நாம மகிமைக்கென்று திருச்சபையில உள்ள ஒவ்வொருவரும் அப்பா சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கிருபை தருபடியாய் ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்கு நல்ல பாதுகாப்பத்தாங்க, தேவ சமூகத்துல காத்திருந்து இன்னும் உண்மையை உத்தமமாய் ஊழியத்தை செய்ய கிருபை தாங்க. குருவானவர்களாக கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப அங்க பொறுப்பாய் இருக்கிற திருச்சபைகளை பொறுப்பாய் செயல்படுகிற ஒவ்வொரு சகோதரர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்களுக்கும் ஏற்ற ஞானத்தை தாங்கப்பா. இது நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா பிரிவினை, இப்படிப்பட்ட அப்பா திருச்சபையில பிரிவினை கொண்டு வருகிற எல்லா பிரிவுகளும் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. திருச்சபையில கூட இருக்கிற ஒவ்வொருவரும் இசப்பா உண்மையை உத்தமா தேவ சமூகத்துல கர்த்தருக்கு பயன்படுகிற பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்க சேவிக்கக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. எங்க டயசிஸ்ல உங்க ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம், பிசபையா மேல உங்க ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம். அப்பா இம்மட்டும் கொடுத்த சமாதானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பூர்ண சமாதானத்தினால எங்க திருச்சபை எங்க திருமணத்தை எல்லாம் நீங்க நடத்தப்படுற கிருபைகளுக்காக கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோமா. அதே போல ஒரு ஜெபத்திற்காக நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். மதின்னு சொல்லி ஒரு இந்து சகோதரி, கணவர் வந்து மகள்கள் பிள்ளை அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அந்த ஹிந்து குடும்பத்தை கூட கர்த்தர் ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ஒரு ஹிந்து குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். எங்க அம்மா சின்ன வயசுல எங்க பாட்டிமாலாம் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில படிச்சதுனால எங்களையும் அதே பள்ளியில படிக்க வச்சாங்க. ஒரு சூழ்நிலை இழப்புன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது என் வாழ்க்கை அவ்வளவுதான் நான் நினைச்சேன். ஆனா கர்த்தர் எங்களை பிரித்தெடுத்து இன்னைக்கு எல்லாருமே சாட்சியா வச்சிருக்கிறார். இது தேவனால மாத்திரம்தான் கூடும். ஏன்னா தாயின் கருவில உருவாகும் முன்னே நம்ம பேர் சொல்லி அழைத்த தேவன். இந்த நாள்ல நம்ம குறிச்சு வச்சிருக்கிற சித்தம் வித்தியாசமா இருக்கும், நம்முடைய எண்ணங்கள் வித்தியாசமா இருக்கும். ஆனா தேவ சித்தம்ன்றது அது வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யவும் அநேகர் முன்னாடி சாட்சியாகவும் கர்த்தர் வைப்பார். அதே போல இந்த சகோதரி குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா. மகன்களுக்காக, சிவகுமாருக்காக, வீரகோபாலனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அப்ப அந்த சகோதரி என்ன நோக்கத்துக்காக ஜெபக்குறிப்பு கொடுத்தாங்களோ அந்த அப்பா சோதரம் அந்த வேண்டுதல் உன் வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். சகோதரனுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி அப்பா நன்றி செலுத்த நீங்க கிருபை தாங்கப்பா. இந்த குடும்பத்துல அப்பா படிப்பின் காரியங்களா இருக்கலாம், கணவர் வேலையா இருக்கலாம், குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கர்த்தர் இருந்தனால ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்து சாட்சியை நிறுத்த போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோமா. கரங்களை கட்டி நன்றி செலுத்துவோம்.
ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உள்ளம் கையில் அவர் பொறித்து உள்ளார், இயேசு நம்மை மறப்பதில்லை. உள்ளம் கையில் இயேசு பொறித்து உள்ளார், இயேசு நம்மை மறப்பதில்லை. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம மகிழ்ச்சியோடு இருப்போம், களி கூறுவோம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை, எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி திருப்தியாக்கி நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. உங்க கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே சேர்த்துக்கிறோம். குற்றம் குறைகள் இருந்தால் கர்த்தர் தயவா எங்களை மன்னித்து மாற்றி உங்க ரத்தத்தினால கழுவி இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. பேசும் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.